ஓம் ஸ்ரீ வராகிதாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, நான் பலமுறை உனக்கு சொல்லிவிட்டேன். உன் மனதில் இருக்கக்கூடிய காயங்களுக்கும் வலிகளுக்கும் வேதனைகளுக்கும் எல்லாம் நீ நியாயம் தேடிக்கொண்டிருந்தால் உன் வாழ்க்கையில்தான் நிம்மதி இல்லாமல் போய்விடும். யார் என்ன சொன்னாலும் எதை பற்றியும் கவலைப்படாமல் உன் வாழ்க்கைக்கு என்ன தேவையோ, உன் முன்னேற்றத்திற்கு என்ன வழியோ அதை மட்டும் பார்த்து போய்கொண்டே இரு என் நான் சொல்லியும் கூட மீண்டும் மீண்டும் நீ நடந்து முடிந்ததையும் உன்னை மதிக்காத மனிதர்களையும் பற்றி யோசித்து வருத்தப்படுவது என்னால் எப்படி பொறுமையாக பார்த்து கொண்டு இருக்க முடியும்? அதனால்தான் உன் மீது கடுங்கோபத்தில் இந்த வராகியம்மா உன்னை தேடி வந்திருக்கிறேன். எத்தனை முறை நான் உனக்கு சொல்லியும் கூட நீ என் வார்த்தைகளை அவ்வப்போது சரி சரி என கேட்கிறாயே தவிர அதை பின்பற்றும் வழியவே காணவில்லையே என் செல்லமே. இந்த முறையும் நான் சொல்வதை கேட்காமல் இப்படி கஷ்டத்தை நினைத்து நீ கவலைப்படுவதாக இருந்தால் உன் வராகியம்மா மீண்டும் உன்னை தேடி வருவதில் விருப்பம் கொள்ள மாட்டேன் என் செல்லமே. நன்றாக யோசித்துப்பார். உன்னை மதிக்காத மனிதர்களுக்கு நீ ஏன் மதிப்பையும் மரியாதையும் வாரி கொடுத்து அவர்கள் அடியில் போய் அடிமையாய் நிற்க வேண்டும்? யாரையும் எதையும் மதிப்பு கொடுத்தால் மதிக்க வேண்டும். மதிப்பும் மரியாதையும் உனக்கு கொடுக்கப்படாத பொழுது அவ்விடத்தில் நீ போய் நிற்க வேண்டிய அவசியம் கூட உனக்கு இல்லை ஏன் செல்லமே. உன் வாழ்க்கை பயணத்தை மற்றவர்கள் புரிந்து கொள்ளப் போவதில்லை. உன் நிலத்திலிருந்து, உன்னுடைய நிலையிலிருந்து, உன்னுடைய இடத்திலிருந்து உன் கஷ்டத்தை பார்த்தால் மட்டும்தானே மற்றவர்களுக்கு தன்னிலை என்பது என்னவென புரியும். ஆனால் அது மிகவும் கஷ்டம். நீ யாருடைய வாழ்க்கையையும் போய் தொந்தரவு செய்தது கிடையாது. ஆனால் உன் வாழ்க்கையில் பிரச்சனைகளை கொடுப்பதற்கெனவே பல பேர் மீண்டும் மீண்டும் உன்னை தேடி வருகிறார்கள் தானே. யார் எப்போது எப்படி உன்னை தேடி வந்தாலும் நீ எதையும் கண்டுகொள்ளாமல் உன் வாழ்க்கையை வாழப்பார். நீ இங்கு பிறந்தது உன் வாழ்க்கையை வாழத்தானே தவிர மற்றவர்கள் உன்னை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இல்லை என் செல்லமே. தோல்விகளிலிருந்து நீ கற்றுக்கொண்ட பாடங்கள் மூலமாகவே தோல்விகளை தோற்கடித்து முன்னேறுவதற்கான வேலைகளை செய். உன் ஆசைகள் நிறைவேறாத போதுதானே உனக்கு கோபம் வருகிறது. நீ நினைத்தது நடக்காத போதுதானே உனக்கு கோபம் வருகிறது. கோபத்தை கட்டுப்படுத்த வேண்டுமானால் நடப்பதை யதார்த்தமாக ஏற்றுக்கொள். மக்கள் சுயநலத்திற்காக உழைக்கும் போது நிறைய சம்பாதிக்கலாம். ஆனால் நிலையான அமைதியும் மகிழ்ச்சியும் அவ்வளவு சுலபமாக கிடைத்து விடாது. மகிழ்ச்சியும் நிம்மதியும் அமைதியும் என் வாழ்க்கையில் வேண்டுமென நினைக்கக்கூடிய என் பிள்ளைகள் தன்னலமின்றி கடமையை செய்பவர்களாக இருந்தால்தான் அது முடியும். எப்போதும் விரும்பியது உனக்கு கிடைக்கும் வரை நீ அதை பற்றியே சிந்தித்து கொண்டே இருக்கிறாய். சிந்திப்பதை விட்டுவிட்டு செயல்களில் கொஞ்சம் அதிக கவனத்தை செலுத்து என் செல்லமே. குடிசையில் இருப்பவர்களெல்லாம் இங்கு ஏழையும் கிடையாது, மாளிகையில் இருப்பவர்களெல்லாம் பணக்காரர்களும் கிடையாது. யார் ஒருவர் தனக்கு கிடைத்ததை கொண்டு மன திருப்தியோடு வாழுகிறாரோ அவர்தானே வசதியானவர். உன் வேண்டுதல்கள் அனைத்தும் நிறைவேற்றும் வேலைகளை நான் பார்த்து கொள்கிறேன். கவலைகளை மறந்து மகிழ்ச்சியாயிரு. சின்ன சின்ன நீரோட்டங்கள் ஒன்று சேர்ந்து எப்படி ஒரு நதியை உருவாக்குகிறதோ அதே போலதான் உன் வாழ்க்கையிலும் நீ பட்ட எல்லா கஷ்டங்களும் ஒன்று சேர்ந்து உன் வாழ்க்கை போராட்டத்திற்கு ஒரு முடிவை கொடுக்க போகிறது. அதுவும் அழகான அற்புதமான முடிவு. ஆம், உன் வராகியம்மா நான் உனக்கு வாக்கு கொடுத்தபடியே உன் வாழ்க்கையை மிகவும் சீரும் சிறப்பும் நிறைந்ததாக மாற்றப் போகிறேன். வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் அனைத்தையும் பொறுமையாக கடந்து கொள்ள கற்று வந்து விட்டாய் அல்லவா? இனி உன் வாழ்க்கை மிகவும் சிறப்பானதாக இருக்கத்தான் போகிறது. தகுதிக்கு மீறி என் பிள்ளைகள் ஆசைப்படக்கூடாது என நான் ஒருபோதும் சொல்வதே கிடையாது. ஆனால் ஆசைப்பட்ட பிறகு அதை அடைவதற்கான தகுதியை வளர்த்து கொள்ளுங்கள் என்றுதான் சொல்கிறேன். உனது கற்பனையை நீ முதலீடாக வைத்தால் அதன் மூலமாக கூட வாழ்க்கையில் பல வெற்றிகளை பெறலாம் என் செல்லமே. எதிலுமே நீ உண்மையாகவும் நேர்மையாகவும் இருப்பதால் தான் உன்னை எப்போதும் தனித்தே விட்டிருக்கிறார்கள். எதற்கும் செவிசாய்க்காமல் எல்லாவற்றையும் உன் எண்ணத்திலிருந்து உன்னிடத்திலிருந்து சிறப்பாய் சிந்தித்து செய்யப்பார். எல்லா கஷ்டங்களையும் உன் வாழ்க்கையிலிருந்து மறைத்து எல்லா சந்தோஷங்களையும் நான் உனக்கு கொடுப்பேன். தனிமையில்தான் உலகின் மிகப்பெரிய துன்பம் இருக்கிறது. மனிதர்களிடம் இரக்கம் கொள்வதில்தான் இந்த உலகத்தின் உண்மையான பலம் இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு எல்லா உயிர்களுக்கும் அன்பையும் இரக்கத்தையும் செலுத்தக்கூடிய என் நல்ல பிள்ளையாக நீ இருக்க வேண்டும். பொருள் ஆசையும் உறவுகள் மீது கொண்ட பற்றும் எப்போதும் உனக்கு துன்பத்தை கொடுக்கத்தான் செய்யும்.
முடிந்தால் அதிலிருந்து விலகி வரப்பார். முடியவில்லையெனில் அதை அடைவதற்கான முயற்சிகளை கொஞ்சம் அதிகப்படுத்து. இந்த விஷயங்களிலிருந்து நீ உன்னை பிரித்து வைத்து கொண்டாலே உன் வாழ்க்கையில் அமைதியையும் திருப்தியையும் உன்னால் உணர முடியும். மகிழ்ச்சி என்பது உன்னிடம் உள்ளதையோ அல்லது நீ யார் என்பதையோ சார்ந்தது கிடையாது. உன் எண்ணங்கள் என்ன யோசிக்கிறது, நீ எந்த விஷயத்தை எப்படி செய்ய நினைக்கிறாய் என்பதை பொறுத்துதான் மகிழ்ச்சி உன்னிடம் நிலையாய் தங்கியிருக்கும். எதை செய்தாலும் மனதிற்கு நிம்மதி கிடைக்கக்கூடிய வகையில் திறமையாக செய்யப்பார். துன்பம் எப்போதும் உன்னை வைத்து பிடித்து கொள்ளாது என் செல்லமே. நீதான் தேவையில்லாமல் உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துன்பத்தை யோசித்து யோசித்து இறுக்கமாய் பிடித்து வைத்திருக்கிறாய். அதை அதன் பாட்டு விட்டுவிட்டாலே அது தானாய் விலகி போய்விடும். ஒருவன் நல்லதை செய்தால் அவன் அதை மீண்டும் மீண்டும் செய்து இன்பம் காணட்டும் என விட்டுவிடு. அல்லது ஒருவன் உனக்கு கெட்டதை செய்கிறான் என்றால் அதையும் அவர்கள் போக்கிலேயே விட்டுவிட்டால் அவர்களை எப்படி திருத்த வேண்டுமோ அதை நான் பார்த்து கொள்வேன். நன்மையின் தொகுப்புதான் பேரின்பமே தவிர மற்றவர்களுக்கு தீமை செய்தவர்கள் எப்படிப்பட்ட நரக வாழ்க்கையை வாழ்வார்கள் என்பதை உன் கண்முன்னால் அவர்கள் கஷ்டப்படும் போது நீ பார்க்கத்தான் போகிறாய். உனக்கு கெடுதல் செய்பவர்களை நினைத்து நீ கோபப்படவோ ஆவேசப்படவோ பதட்டப்படவோ பயப்படவோ வேண்டாமேன் செல்லமே. அவர்களை திருத்துவதும் சரிப்படுத்துவதும் முறைப்படுத்துவதும் எனது பொறுப்பு. நீ மற்றவர்கள் வாழ்க்கையில் விளக்கேற்றினால் அதன் மூலமாக உன் வாழ்க்கை பாதை பிரகாசமாக மாறும். உன் வேலையும் வார்த்தைகளும் உனக்கும் மற்றவர்களுக்கும் பயனுள்ளதாக இருந்ததே ஆனால் நிச்சயமாக மகிழ்ச்சி தானாக வரும். மனக்கசப்புடன் கூடிய கெட்ட எண்ணங்கள் உன் மனதில் இல்லை. அதன் மூலமாகவே நான் உனக்கு மன சந்தோஷத்தை கொடுக்கப் போகிறேன். ஏனெனில் நல்லவர்களுக்கு நல்லது நடக்கும் என்பதே இப்போதெல்லாம் நடப்பதே இல்லை அல்லவா? எல்லா நல்ல மனிதர்களும் கஷ்டத்தை தான் அனுபவிக்கிறார்கள். துன்பங்களும் துரோகங்களும் மீண்டும் மீண்டும் அவர்களுக்கு தான் இழைக்கப்படுகிறது என்பது போல எல்லாரும் கஷ்டப்பட்டு கொண்டும் கெட்டவர்களும் கெடுதல் நினைப்பவர்களும் இன்பத்தோடு வாழக்கூடிய உலகமாகவும் இந்த கலியுக காலம் மாறிவிட்டது. அப்படியே என் பிள்ளையாகிய நீயும் கஷ்டப்படும்படி நான் விட்டுவிட மாட்டேன். உன் மனதை நான் தீய வழிகளிலிருந்து விலக்கி வைத்து உனக்கு எதிரிகளே யாருமில்லை என சொல்லக்கூடிய வகையில் உனக்கான நல்வழியையும் வெற்றி வழியையும் காட்டப் போகிறேன். எப்போதும் எல்லா விஷயங்களையும் சிறப்பாய் செய்வதற்கான வேலைகளை பார். தீவிரமாக தியானம் செய்து கொண்டிருக்கும் மனதில் தூய்மையும் செயல்களில் கருணையும் நிறைந்திருக்கும் என்பதை புரிந்து கொண்டு உன்னால் முடிந்தால் தியானம் செய்வதற்கென நேரத்தை ஒதுக்கு. உன் வாழ்க்கையில் அமைதியையும் மகிழ்ச்சியையும் நிச்சயமாக நான் கொண்டு வருவேன். நீ இழந்தது அனைத்துமே உன்னை சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்களின் போலி முகமூடிகளை நீ கண்டறிவதற்காகத்தான் நான் செய்தேனே தவிர நீ இழந்த விஷயங்கள் எதுவுமே உன்னை விட்டு வெகு தூரம் போகவில்லை என் செல்லமே. மீண்டும் எல்லா விஷயங்களையும் நீ இழந்த விதத்திலேயே உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன். நீ ஆசைப்பட்டதையும் மீண்டும் உன்னிடத்தில் கொண்டு வந்து கொடுக்க வேண்டியது எனது பொறுப்பு. வாழ்க்கையில் ஆசைக்கு முதலிடம் கொடுத்தால் அதுவே உன்னை இறுதி இடத்திற்கு தள்ளிவிடும். நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நீ ஆசைப்பட்டதை நீ அடையும்படி நான் செய்வேன்.